ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் ஆஹா கல்யாணம் சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா மகா ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க இல்லையா? இதனால் நம்ம காயத்ரி செம்ம டென்ஷன் ஆகிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், கேவலம் இந்த வீட்டில் சமையல் கட்டிலேயே போனால் போட்டுன்னு கிடந்த அந்த மகா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அவளே ஆஃபீஸ்க்கு போகும்போது நம்ம பிள்ளை விஜய் மட்டும் எதுக்குங்க வீட்டிலையே எல்லாருக்கும் எடுப்பொடி வேலை பார்த்துட்ருக்கணும்? அவனும் வேலைக்கு போக வேணாமா? இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியா, நம்ம விஜய் ஆஃபீஸ்க்கு போகணும், எனக்கு அது நடந்தே ஆகணும் அப்படின்னதும் நம்ம காயத்ரியோட ஹஸ்பண்டு, இங்கே பாரு, நீ சொன்ன உடனே சடனாக அவனை எப்படின்னா ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறது? ஏன் மகா கேட்டதும் அந்த ராஜலட்சுமி சரின்னு சொல்லி அனுப்பி வைக்கலையா? அதே மாதிரி தான் அந்த மகாவோட என் புள்ள விஜய்க்கும் நல்ல திறமை இருக்குது, அவனு நல்ல புத்திசாலி தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியா, நாளையிலேருந்து என் புள்ள விஜயும் ஆஃபீஸ்க்கு போகணும், அவ்வளோதான் என்கிற மாதிரி பயங்கரமாக சண்டை போட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம அனாமிகா நேராக விஜய் கிட்ட வராங்க. விஜய், இந்த வீட்டில் என்ன விஜய் நடந்துட்டுருக்கு, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மகா ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் ஒன்று தெரியும், இப்போ என்ன பிரச்சனை, மகா அண்ணி ஆஃபீஸ்க்கு போகிறது உனக்கு பிடிக்கலையா அனாமிகா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம விஜய், இங்கே பாரு, நான் ஒன்றும் அப்படி சொல்ல இல்லை விஜய், இங்கே பாரு, அந்த மகா எப்போவுமே சமையல் கட்டில் கிடந்தவங்க, அவங்களே இப்படி திடீர்னு பெர்மிஷன்லாம் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போகும்போது நீங்கள் மட்டும் எதுக்கு விஜய் இருக்கீங்க? இங்கே பாருங்கள் விஜய், மறுபடியும் சொல்கிறேன், நாம் 2 பேரும் நல்லபடியாக சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னா உங்களுக்கு இன்னொன்று அங்கீகாரம் வேணும், நீங்களும் அந்த ஆஃபீஸில் ஒரு போஸ்ட்டில் இருக்கணும், அப்படி நடந்தால் மட்டும்தான் நம்ம 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ முடியும் விஜய், அது மட்டும் நல்லபடியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், அந்த மகாவே ஆஃபீஸ்க்கு போகும்போது நீங்கள் ஏன் சும்மா வீட்டில் இருக்கணும், நீங்களும் ஆஃபீஸ்க்கு போகணும், அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியா, நாளையிலேருந்து நீங்களும் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னு அனாமிகாவை சண்டை போட்டதும் விஜய்க்கு என்ன பண்ணுறேன்னு புரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா சமையல் வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மகா மாதிரி வரல. உடனே காயத்ரி என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ காலமாக பொறுப்பு எல்லாத்தையும் அந்த மகா தானே பண்ணிட்டு இருந்தா, ஏதோ மகா தான் பெரிய புத்திசாலிங்கிற மாதிரி சமையல் வேலை ஆஃபீஸ் வேலை எல்லாத்தையும் அவளுக்கிட்டே கொடுத்துட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், மகாவிட என் மருமக அனாமிகாவும் நல்லா சமைப்பா, அதனால் எல்லா பொறுப்பையும் நாங்களும் எடுத்துப்போம் அப்படின்னதும், அதுக்கு என்ன காயத்ரி, உன் மருமக இவ்வளோ திறமைசாலின்னு எனக்கு தெரியாமல் போச்சு, சரி இனிமேல் சமய பொறுப்பு எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு ராஜலட்சுமி சொன்னதும் காயத்ரி சரின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம மகாவை தான் காமிக்கிறாங்க. மகா சூர்யாவை நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம சூர்யாவுக்கு திடீர்னு ஸ்வேதா வீட்டில் இருந்து ஃபோன் வருது. அடிச்சு பிடிச்சி சூர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, கார் எடுத்துகிட்டு நம்ம ஸ்வேதா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இதை மகா நோட் பண்ணுறாங்க. என்ன இது இப்படி அவசர அவசரமாக இவர் எங்கே கிளம்பி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மகாவை நம்ம சூர்யாவை அவங்களுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம ஸ்வேதாவை போட்டு அவங்க ஹஸ்பண்ட் அடின்னு அடிச்சிட்ருக்காங்க. நடக்கிற எல்லாத்தையுமே மகா மறைஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க. உடனே சூர்யா ஓடி போய் விலத்தி அவங்க ஹஸ்பண்டை அடின்னு அடித்து, இங்கே பாரு, இனி இந்த வீட்டு பக்கம் வந்தால் அவ்வளோதான் ஓட்டுறா அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டி விட்டது. இந்த பக்கம் ஸ்வேதா அழுதுட்டு நம்ம சூர்யா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம சூர்யா அழுறாங்க. அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் எதையுமே நம்ம மகா பார்க்காம அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு நேராக வீட்டுக்கு ஓடி அவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அவளுக்கு போய் அரவணைச்சு ஆறுதல் சொல்லிட்டுருக்காரு. இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு மகா செம டென்ஷனில் அழுதுட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து வீட்டுக்கு நம்ம சூர்யா வராங்க. சூர்யா வந்த உடனே, மகா, நான் ஆஃபீஸ்க்கு போனேன், உன்னை காணும், ஆமாம் இடையிலே ஆஃபீஸை விட்டு வந்துட்டு இதெல்லாம் உனக்கு மேனஸா அப்படின்னு பயங்கரமாக திட்டினதும், போதும் நிறுத்துங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஆஃபீஸில் இருந்து இடையிலே கிளம்பி அந்த ஸ்வேதா வீட்டுக்கு போவீங்க, உங்களுக்கு வெக்கமே இல்லையா அப்படின்னு மகா சூர்யா போட்டு வெளுத்தெடுக்கிறாங்க. என்ன மகா பேசிகிட்ருக்க, நான் ஸ்வேதா வீட்டுக்கு போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நான் கேட்டது நீங்கள் ஏன் ஸ்வேதா வீட்டுக்கு போனேன்னு தான், அப்படின்னா நான் உங்களை பார்த்து தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏங்க அப்போனா எனக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்களா அப்படின்னு மகா கேட்டதும் சூர்யாவுக்கு செம கோவம் வருது. இப்படி நான் எங்கே போகிறேன் வாரேன்னு ஒரு மேனஸே இல்லாமல் ஃபாலோ பண்ணிட்டு ரகசியமாக பார்த்துட்டு இப்படி கேள்வி கேட்டுட்ருக்கே மகா, என்ன ஆள் மகா நீ அப்படின்னு சூர்யா ஒரு பக்கம் மகா கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க, எதுக்கு அந்த ஸ்வேதா வீட்டுக்கு போனீங்க, அவ வேற உங்களை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா, நீங்களும் அரவணைச்சி ஆறுதல் சொல்றீங்க, என்னங்க இங்கே நடந்துட்டு இருக்கு? ஆமாம்
எனக்கு துரோகம் பண்ணுறீங்களா அப்படின்னு மகா வந்து கேட்டதும் மகா அடிச்சு கிடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிடுவேன், பார்த்து நடந்துக்கும் மகா, தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காது, இங்கே பாரு ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்கு தான் நான் சமாதானப்படுத்த போனேன், நீ கண்டதெல்லாம் ஜோதிச்சு தேவையில்லாமல் என்கிட்ட கேள்வி கேட்காத அப்படின்னுட்டு சூர்யா வந்து சண்டை போட்டுட்டு போனதும் மகா ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம மகாவை பார்த்ததும் காயத்ரி வந்து நில்லு மகா, நீ பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு நீ ஆஃபீஸ்க்கு போனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட வேணாமா, இவ்வளோ காலமாக நீ தானே சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்த, நீ பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போனால் யார் இந்த வீட்டில் 3 வேளை சமைப்பா, நாங்களாம் எப்படி சாப்பிட்றது, கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பான மருமகளாக நடந்துக்க மாட்டியா அப்படின்னு மகாவை போட்டு வெளுத்தெடுக்கிறாங்க காயத்ரி. அப்படின்னு பார்த்து ராஜலட்சுமி வந்து காயத்ரி போது நிறுத்து, என்ன பெருசாக பேசிட்டு இருக்க, நீ தானே நாங்கள் தான் எல்லா பொறுப்பையும் எடுத்து நடத்திட்டு இருக்கோன்னு சமையல் பொறுப்பை கேட்ட, அதனால இப்போ சொல்கிற கேட்டுக்கோ, மகா ஆஃபீஸ்க்கு போவா, அதனால இன்னையிலிருந்து சமையல் பொறுப்பு எல்லாத்தையும் அனாமிகா தான் ஏற்றுக்கணும் அப்படின்னதும் அனாமிகா செம அதிர்ச்சி ஆகிறாங்க. அத்தை நான் சொல்கிறது சரிதானே, ஏன்னா காயத்ரி இவ்வளோ காலமாக நாங்கள் தான் எல்லா பொறுப்பையும் எடுத்து பண்ணிட்டு இருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கான், அதனால ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கத்தானே வேணும், மகா நீ ஆஃபீஸ் வெளியே மட்டும் பாரு, இனி சமையல் பொறுப்பை அனாமிகா பார்த்துப்பா அப்படின்னதும் ஐயோ முன்ன பின்ன நாம சமையல் கட்டுக்கே போனதே இல்லையா அப்படின்னு சொல்லி அனாமிகா ஒரு பக்கம் செம டென்ஷன் ஆகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம காயத்ரி எல்லாருமே செம கடுப்பில் இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து எல்லாரும் தனியாக இருக்கும்போது மளிகை ஜாமானுக்குரிய லிஸ்டெல்லாம் எடுத்து ஆர்டர் கொடுத்துருப்பாங்க ராஜலட்சுமி. அது சம்மந்தமாக அவங்க அத்தைக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் நம்ம காயத்ரி வந்து அத்தை ஏன் எல்லா பொறுப்பையும் வந்து ராஜலட்சுமி அக்கா தான் ஏற்றுக்கணுமா, ஏன் எங்களுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பு கொடுக்க மாட்டீங்களா, அது மட்டும் கிடையாது, இப்போ வரைக்கும் இந்த வீட்டு பொறுப்பு ராஜலட்சுமி அக்கா கையில் தான் இருக்குது, கொத்து சாவி கூட அவங்க இடுப்பில் தான் இன்னும் இருக்கு, எல்லா பொறுப்பையும் விட்டு கொடுக்குறதா சொல்லிட்டு அது எப்படி சாவியை மட்டும் அவங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சித்ராவும் காயத்ரியும் குட்டி காட்டி பேசினதும் ஆமாம் எல்லா பொறுப்பையும் கொடுக்கத்தான் போகிறேன், இந்த கொத்து சாவியை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அத்தை அப்படின்னதும் ராஜலட்சுமி அவசரப்படாதமா அப்படின்னு அவங்க அத்தை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. பொறுமை இறங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி எல்லாருமே கூப்பிடுறாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ காலமாக இந்த வீட்டோட பொறுப்பான மூத்த மருமகளாக நான் தான் இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் எடுத்து நடத்திட்டு இருந்தேன், ஆனால் இப்போது இந்த கொத்து சாவியை இன்னொருத்தவங்க கிட்டே கொடுக்க போகிறேன் அப்படின்னதும் காயத்ரி சித்ராவும் செம்ம ஹாப்பியாகிறாங்க. என்னடா நம்ம அனாமிகா கையில் தான் சாவி போக போகுதுன்னு. மகா இங்கே வாமா, இனிமேல் இந்த வீட்டு பொறுப்பு எல்லாமே உன் கையில் தான், இந்த கொத்து சாவியை வாங்கிக்கோ அப்படின்னதும் எல்லாரும் செம அதிர்ச்சியாகிறாங்க. ஐயோ அத்தை என்ன அத்தை பேசிட்டு இருக்கீங்க, இவ்வளோ காலமாக நீங்கள் தானே இந்த வீட்டு பொறுப்பை வழி நடத்தி வந்தீங்க, இல்லை அத்தை உங்ககிட்ட இருக்கிறது தான் சாவிக்கும் மரியாதை, அது நல்லது அத்தை, எனக்கு வேணாம் அத்தை அப்படின்னு மகா அடம் பிடிச்சதும் இங்கே பாரு அத்தை நான் சொல்கிறேன், அத்தையை மதிக்கிறது உண்மையாக இருந்தால் இந்த சாவியை வாங்கிக்கோ, என்னை விட இந்த குடும்பத்தை சிறப்பாக வழி நடத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மகா, வாங்கிக்கோ அப்படின்னதும் மகாவும் ரொம்ப சந்தோஷமாக அந்த கொத்து சாவியை வாங்கிக்கிறாங்க. ஐயோ சும்மா இருந்த சாவியை நாமளே மகாவுக்கு வாங்கி கொடுத்துட்டோமே அப்படின்னு காயத்ரி கேங் ஒரு பக்கம் செம காண்டில் இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிடுது.